அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்திலிருந்து தொகுத்தறி மதிப்பீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ்நாட்டில் காணப்படும் கால்நடை இனம் காங்கேயம். ஒரு தேன்கூட்டில் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கும் தேனீ எது? அது ஆண் தேனீ. அழிந்து வரும் தாவர வகையில் ஒன்று எது? குடைமரம். காற்றின் மூலம் பரவும் நோய் காசநோய். காற்று மாசுபாட்டை குறைக்க நாம் பயன்படுத்த வேண்டியது பொது போக்குவரத்து. கோடிட்டிடங்களை நிரப்புக. மாட்டு சாணம் ஒரு சிறந்த இயற்கை உரமாகும். ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்கள் அதிகம் காணப்படும் தேசிய பூங்கா காசிரங்க தேசிய பூங்கா ஆகும். தமிழ்நாட்டில் காணப்படும் மிக பழமையான பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் ஆகும். காற்றின் மூலம் நோய் பரவுவதை தடுக்க நாம் முகக்கவசம் அணிய வேண்டும். காசநோய் காற்றின் மூலம் பரவுகிறது. அடுத்தது சரியா தவறா? பறவைகளின் இறகுகள் மெத்தை தலையணைகள் தயாரிக்க பயன்படுகின்றன. சரி. பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை பாதுகாக்கலாம். தவறு. விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது. சரி. அமிலமழை பொழிவது பயிர்கள், மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு நல்லது. தவறு. தும்மும் போதும் இருமும் போதும் கைக்குட்டையால் வாய் மற்றும் மூக்கை மூடினால் காற்றினால் நோய் பரவுவதை தடுக்கலாம். இது சரி. அடுத்தது பொறுத்துக. விலங்கு மற்றும் தாவர கழிவு இது இயற்கை உரம். பிராய்லர் அப்படின்றது இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழி. காற்றாலை மின்சாரம் தயாரித்தல். ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம். காற்றினால் பரவும் நோய்கள் அதை தடுக்கிறதுக்கு முகக்கவசம் அணிய வேண்டும். இப்போ இதில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கிறோம். பிரம்மா, கொச்சின், கடக்நாத், கிர். இதில் கிர் தான் பொருந்தாதது. அடுத்ததில் ராணி தேனி, ஆண் தேனி, பட்டாம்பூச்சி, வேலைக்கார தேனி. இதில் பட்டாம்பூச்சி. அமிலமழை, மண்வளம் குறைதல், ஓசோனில் துளை, உலக வெப்பமயமாதல். இதில் மண்வளம் குறைதல் தான் வேறுபட்டது. மல்லிகை மலர், இந்திய மல்லோ, செங்காந்தல் மலர், ரஃப்லேசியா மலர். இதில் பொருந்தாதது மல்லிகை மலர். பாராகிளைடிங், தொங்கு கிளைடிங், பாய்மர படகு போட்டி, நீளம் தாண்டுதல். இதில் பொருந்தாதது இந்த நீளம் தாண்டுதல். அடுத்தது ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கிறோம். தமிழ்நாட்டில் காணப்படும் மாட்டினங்கள் ஏதேனும் 3 எழுத சொல்கிறாங்க. காங்கேயம், பர்கூர், புலிக்குளம். காற்று மாசுபடுவதற்கான 3 காரணங்கள்: தொழிற்சாலை புகை, எரிபொருள்கள் எரிக்கப்படுதல், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் செயற்கை உரங்கள் பயன்படுத்துதல். இதெல்லாம் காற்று மாசுபடுவதற்கான காரணங்கள். அடுத்தது நீல சிலுவை அமைப்பின் செயல்பாடுகள் யாவை? அது செல்ல பிராணிகளுக்கு சிகிச்சை அளித்தல், ஆதரவற்ற விலங்குகளுக்கு ஒரு இல்லம் கிடைக்க செய்தல், விலங்குகள் வைத்திருப்பவருக்கு பொறுப்பு உணர்வை கற்றுக் கொடுத்தல். இதெல்லாம் நீல சிலுவையினுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகள். காற்றின் மூலம் நோய் பரவதை தடுக்க மேற்கொள்ளும் 2 வழிமுறைகள்: தன் சுத்தம் பேண வேண்டும். நோய் அறிகுறி உள்ளவர்களிடம் நெருங்கி பழகுதல் கூடாது. இன்னொன்று அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். தும்மல் மற்றும் இரும்பலும் போது வாயும் மூக்கையும் மூடிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் அதில் எழுதலாம். இங்கே ஏதாவது 2ன்னு சொல்கிறதால இது மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். செல்ல பிராணிகளை நீ எவ்வாறு பராமரிப்பாய்? நீ எவ்வாறு பராமரிப்பாய்ன்னு கேட்குறாங்க. அன்புடன் பராமரிப்பேன். பாதுகாப்பான தங்குமிடம் அமைத்து தருவேன். உரிய நேரத்திற்கு உணவளிப்பேன். அடுத்து விரிவான விடையளி. இயற்கை உரம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? இயற்கை உரம் என்பது உரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கரிய பொருளாகும். இதன் வகைகள் 3. ஒன்று விலங்கு எரு, இன்னொன்று பசுந்தாள் உரம், இன்னொன்று மக்கிய தொழு உரம். அடுத்த கேள்வி. வேலைக்கார தேனீயின் பணிகளை எழுதுக. வேலைக்கார தேனீயின் பணிகள்: தேன் சேகரித்தல், இளம் தேனீக்களை கவனித்துக் கொள்ளுதல், கூட்டை சுத்தப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல், கூட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல். இதெல்லாம் வேலைக்கார தேனியுடைய பணிகள் ஆகும். பின்வரும் சரணாலயங்களில் பெயர் பெற்ற விலங்குகளின் பெயர்களை எழுதுகன்னு சொல்கிறாங்க. சரணாலயத்துடைய பெயர், அதில் காணப்படும் விலங்குகள்: களக்காடில் புலி இருக்குது, முதுமலையில் யானை, வங்கப்புலி, சிறுத்தை, முண்டந்துறையில் புலி, ஆனைமலையில் செந்நாய், காட்டு நாய், வேடந்தாங்கல்ல கரண்டிவாயன், நத்தை கொத்தி, நாரை போன்ற வலசை பறவைகள் இந்த வேடந்தாங்கல்ல இருக்குது. காற்றின் பயன்களில் ஏதேனும் 5ன்னு எழுதுக. ஏதாவது 5 எழுத சொல்லியிருக்காங்க. நான் இங்கே எழுதியிருக்கேன். இதில் உங்களுக்கு தேவையான 5 மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. முதல்ல நீர் சுழற்சிக்கு காற்று தேவை. அதாவது நீர் சுழற்சி, அந்த மழை பொழிவு நடைபெறுது இல்லையா, நீர் சுழற்சி, அதுக்கும் காற்று தேவை. மழை பொழிவுக்கும் காற்று தேவை. சுவாசிக்க பயன்படுது. காற்றின் மூலம் ஒலி பரவுகிறது. நம்ம பேசுகிறது எல்லாமே காற்றின் மூலம் தான் பரவுது. தாவரங்களுக்கும் பயன்படுகிறது. காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது. அப்புறம் போக்குவரத்து, அதாவது கப்பல் மற்றும் படகுகள் நீரின் மீது பயணிக்கவும் காற்று உதவுகிறது. விளையாட்டுகள்: பாராகிளைடிங், தொங்கு கிளைடிங், கட்டைகளை கொண்டு கடல் அலைகளில் சீறி பாய்தல், பட்டமிடுதல். இந்த விளையாட்டுகள் எல்லாம் காற்றின் உதவியோடு நடைபெறுகின்றன. நன்றி.